ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சிஸ்டமோ அந்த மொபைலோ ஆஃபீஸில் இருக்குது, இல்லை மறந்துட்டீங்க, உங்கள் கையில் இப்போதைக்கு இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாகின்ல அப்படியே விட்டுட்டீங்க. அதை சடனாக லாக் அவுட் பண்ணணும், அதில் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அதை லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்கள் மொபைல்லேருந்தே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். டேரெக்டாக உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மூணாவதாக லிங்க்டு டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இன்கேஸ் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் ஆகிருந்துச்சி உங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக எப்போ ஆன் ஆகிருக்கு, என்ன ப்ரௌசர் வழியாக அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை டேப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆக்டிவ் காட்டுது. லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அந்த சிஸ்டத்துலேருந்து உங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்கு லாகின் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அதை மறந்துருப்பீங்க, லாக் அவுட் பண்ண மறந்துருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி சடனாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மொபைலில் உங்களோட வாட்ஸ்அப்லேருந்தே லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.